பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு எலக்ட்ரிஷன் ஒன்றும் அவங்க வரமாட்டேன்னு சொல்லலாம். ஒரு ஹோல்டர் தான் அப்படின்றதுனால நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹோல்டர் ஒன்று உடஞ்சிடுச்சு, அந்த ஹோல்டரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஹோல்டர் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோஸ் தான். ஆல்ரெடி நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கான வீடியோஸ் இல்லை. இதில் புதுசாக நம்ம வீட்டில் இருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோல்டரை வந்து பழைய ஹோல்டரை பிரித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 2 ஒயர் வந்து அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 ஒயரை பிரித்து எடுத்துட்டு ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹோல்டரை வந்து செலக்ட் பண்ணி நம்ம மாட்ட போகிறோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கனெக்டர் டைப் தான். ஸோ இதில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. கனெக்டர் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு ஒயரில் வந்து கரண்ட் வருதுன்றதை டெஸ்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. ஸோ செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வைங்க. அப்படி இல்லைனா மெயினாக கூட நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ புதுசாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்து வேலை செய்யலாம். ஏன்னா ஒரு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நீங்கள் ஒயரை வந்து சிவி 2ஆக மடித்து கூட நீங்கள் அதை சொல்லலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா முடிக்கிட்டு 2ஆக மடித்து அதில் உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து இருக்கும். ஸோ அதில் தான் அந்த பிளேட்டை வந்து முடிக்கிருப்பாங்க. ஸோ அது கிராஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ஹோல்டர் வந்து கிராஸாக முடுக்க முடியாதுன்றதுனால அது பிளேட் ஒன்று போடுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத அந்த பிளேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேட்டை வந்து முடுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து ஹோல்டரை ஸ்ட்ரைட்டாக முடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹோல்டர் வந்து அதில் முடுக்கிறப்ப 2 ஸ்க்ரூ கிராஸில் இருக்கும். நம்ம இந்த பிளேட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோல்டரை முடுக்க முடியும். அதனால தான் இந்த பிளேட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளேட்டில் வந்து அந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ டைட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கவர் இருக்கும். அந்த கவர் வந்து த்ரெட் பண்ணி தான் கேட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி த்ரெட் பண்ணி திரும்ப நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு த்ரெட்டிங் தான், அவ்வளோ. ஸோ அப்படி பண்ணி நீங்கள் மாற்ற வேண்டியதான். அப்புறம் பல்பை போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.